அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வட்டலப்பம். இது வந்து நம்ம ஈது பெருநாளைக்கு ஃபெஸ்டிவல் டைமில் மெயினாக பண்ணக்கூடிய ஒரு ஃபுட். இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் ஒரு ஊருக்கு தக்கான கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். நான் எப்படி பண்ணுவேன்னா உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து முட்டை வந்து நான் அந்த பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நமக்கு அளவுங்கிறது வந்து முட்டை வந்து இத்தனை முட்டை, தேங்காய் இத்தனை அப்படின்னு சொல்கிறத விடவும் நமக்கு வந்து தேங்காய் சின்னது பெருசு இருக்கும், முட்டையும் அதே மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். அதனால் நம்ம எந்த அளவு வந்து முட்டை எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தோட சைஸு அதே அளவு நம்ம தேங்காயோடைய ஃபஸ்ட்டு பால், தண்ணியே ஊற்றி அரைக்காத ஃபஸ்ட்டு தலைப்பால் நம்ம எடுத்துக்கணும். தேங்காய் பால் கொஞ்சம் கூடுனாலும் பிரச்சனை இல்லை. முட்டை வந்து அதோட கூடக்கூடாது. சேமாக இருந்தேன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம வந்து அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏலக்காய் வந்து ஒரு 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். சுகர் வந்து ஒரு 300லேருந்து 350 கிராம் இருக்கும். அந்த சுகர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஸ்வீட் இருக்கும், கூட குறைய நம்ம அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பதாம் வந்து ஒரு 10 கேஷ்யூ நட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கடைசியில் சேர்க்க போகிறோம். இது வந்து நம்ம போட்டால் தான் வண்டலப்பா வரும்னு இல்லை, இதை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சு. இந்த ஒரு பெரிய தேங்காவுடைய ஃபஸ்ட்டு பால் இதுதான், இவ்வளோதான். இது வந்து முட்டை இருந்த பாத்திரம். அதை முட்டையை வந்து மாற்றிட்டு அதே அளவு உங்களுக்கு காட்டுறதுக்காக அதே அளவு எடுத்திருக்கேன். அது ஒரு 3/4 வாசி இருந்தது. கொஞ்சம் எடுத்து நான் அந்த பாதாமும் கேஷ்யூ நட்டையும் நான் வந்து அந்த பாலில் தான் அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். சுகர் வந்து அந்த ஏலக்காவையும் நம்ம சுகரையும் நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ நமக்கு சீக்கிரமாக கரையுங்கிறதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போ நான் வந்து சுகரை நம்ம அதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம எப்போவுமே ஸ்வீட்டுக்கு சேர்க்கக்கூடியது தானே இது. நமக்கு அந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக சேர்க்குறது. நமக்கு கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் ஜாரில் வந்து நம்ம போடக்கூடாது. போட்டோம்னா உங்களுக்கு அந்த வட்டலப்பத்தோட அந்த இதே மாறிடும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்படி அடித்தா தான் நமக்கு வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு இதில் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு வந்து இனிப்பு போதுமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பத்தில் நான் அதனால் அவ்வளோத்தையுமே சேர்க்க போகிறேன். இந்த சுகருக்கு பதிலாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி இதே மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம எதில் வந்து அவிக்க போகிறோமோ அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவி நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். ஃபுல்லாக படுற மாதிரி இது பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து வேக வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு இட்லி சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குக்கர்லேயும் இதே மெத்தடில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம வந்து கேஸ் கட்டெலாம் போட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். நான் இப்போ வந்து இதில் இட்லி சட்டியில் தான் வைக்க போகிறேன். ஏற்கனவே இதில் வந்து கேரமல் ஃபில்லிங் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த சுகரில் இருக்கக்கூடிய தூசி, அந்த முட்டையில் வந்து ஒரு சின்ன கண் மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு அந்த முட்டையோட ஸ்மெல்லே வர்றதுக்கான காரணமே. அது எல்லாமே நமக்கு ஃபில்ட்ரு பண்ணும்போது அழகாக வந்துடும். அதனால தான் நம்ம மிக்சியில் போடுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். மிக்சியில் போடும்போது அது எல்லாமே அரைஞ்சிரும். இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா நீட்டாக ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பிறகு தான் அந்த பாதாம் பேஸ்ட்டை வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணினேன். அது வந்து அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம மூடும்போது மேலே வந்து கரெக்டாக ஒரு மூடி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி அவிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஆவியோட இது வந்து அப்படியே வேர்த்து அந்த தண்ணி எல்லாம் உள்ளே இறங்கிரும். அப்புறம் நமக்கு அது வட்டலப்பம் வந்து ஒரு பெர்ஃபெக்டாக வராது. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வச்சுருந்தேன். கரெக்டாக வந்துட்டு நான் செக் பண்ணிவிட்டேன். எனக்கு அந்த உள்மூடி கரெக்டாக இல்லாதனால இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் நான் வச்சுருக்கேன். நீங்களும் வைங்க, நமக்கு அந்த ஆவியெல்லாம் உள்ளே போகாது. நமக்கு வந்து ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணால் தெரிஞ்சிடும். பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நமக்கு நல்லா வெந்துட்டுங்கிறது செக் பண்ணுறதுக்காக தான் இப்படி பார்க்குறோம். இந்த ஓரங்கள்லாம் நம்ம அப்படியே எடுத்து விட்டுட்டோன்னா நம்ம வந்து இப்படி நம்ம கவுத்தணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு வீடியோக்காக தான்
அழகாக வந்திருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நம்ம இப்படி கவுத்துறோம். இல்லைனா வட்டலப்பத்தை தான் நம்ம இப்படி கவுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு சூப்பரான நல்ல ஒரு வட்டலப்பம் வந்து ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.